அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இது வந்து கிட்னி பிரச்சனைக்காக மருந்து கேட்டிருக்காங்கம்மா. வந்து ரொம்ப கிட்னி ஒரு ராஜ உறுப்புன்னே சொல்லலாமா. உடம்புல உள்ள உறுப்புலேயே கிட்னி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது சில பேர் இந்த சுகர் வந்துச்சுன்னா அவங்க அலட்சியமாக இருந்துடுறாங்க. அந்த சுகர்னாலேயே இந்த கிட்னியை பாதிக்குமா. கிட்னியை பாதித்தவுடனே என்ன பண்ணும், அடுத்தடுத்த உறுப்பை பாதிக்குமா. ரத்தம் இல்லை, ரொம்ப வேகாலாக இருக்காமா. சரியா, அதுக்காக நம்ம உடனே அர்ஜெண்ட்டாக மருந்து செய்கிறோம். இவங்களுக்கும் நான் அதையும் சுகருக்கும் நம்ம மருந்து கொடுக்குறோமா. இதெல்லாம் நம்ம எல்லாமே ரெடியாகவும் இருக்கும். அப்பப்போ நம்ம கலப்போம். சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரச்சனையை சொன்னோடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன மூலிகை கலக்கணுங்கிறத கலப்போம். இன்னும் ப்ரெஷருக்கெலாம் மருந்து கேட்டிருக்காக ரெடி பண்ணணும். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணுமேங்கிறதுக்காக தான். உடம்ப ரொம்ப கேராக பார்த்துங்கம்மா. ஏன்னா நம்ம குடும்பம் இருக்குது, நமக்கு எல்லாருமே நமக்கு இருக்காங்கம்மா. அதனாலேயே நம்ம அலட்சியப்படுத்தாமல் கணவன் குழந்தைக்காகவே நம்ம உடம்ப ரொம்ப கேராக பார்த்துக்கணுமா. ரொம்ப எல்லாமே ரொம்ப வேகாலாக இருக்காங்க. கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரத்தம் சோகை வருமா. நிறைய அடுத்தடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி ரொம்ப லோவாக இருக்காங்க. அவங்களுக்காக தான் நம்ம மருந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை லேசாக வெளிப்படுத்தும் போதே அதை க்யூர் பண்ண பாருங்கள். சரியா. அப்புறம் ஃபோன் கால் நிறையா பேர் ஃபோன் கால் பண்ணுறாங்கம்மா. நம்ம இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக நம்ம மருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்க முடியுமா, மருந்து செய்கிறதாம்மா. ஏன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு உடனே மருந்து கொடுக்கணுமா. அதனால நான் எவ்வளோ சொன்னாலும் ஃபோன் தான் பண்ணுறீங்க. சரி பரவாயில்ல, அந்த நேரத்தில் சரி அடித்து சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னு சொன்னாலுமே அடுத்து ஃபோன் கால். இந்த மாதிரி நம்ம ஃபோன் காலை எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படிம்மா மருந்து செய்கிறது, எப்படிம்மா நம்ம கொரியல் அனுப்புறது. அமௌண்ட்டையும் கட்டிட்டு மருந்தையும் கேட்டுட்டு அனுப்பிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதாம்மா செய்ய முடியும். சரி, அதனால் வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க. யாராச்சும் நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்பர் கொடுத்தா கூட வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்கம்மா. வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசி வச்சுட்டிங்கன்னா நான் ஃப்ரீயாக ஆகிட்டு நாங்கள் இன்ஷால்லா நான் உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். இன்ஷால்லா உங்கள் டீட்டெயில் கேட்பேன். சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? காரைக்கால் கொத்துமுனிசா மேடம். உண்மையாகவே மேடம் நாட்டு வைத்தியம் பக்காவாக இருக்கு. என்னடா இந்த சுகரை எப்படா குறைக்க போகிறோம், ஏரியே செத்து போயிடுவோமான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கெல்லாம் நாட்டு வைத்தியத்தில் நம்பிக்கையே இல்லாத ஆள் நான்லாம். ஆனால் இவ்வளவு நாளாக இங்கிலீஷ் மருந்து தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சுகர் 150ன்னாங்க, அன்னையிலேருந்து மாத்திரை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். 4-5 வருஷம் மாத்திரை தான் போட்டேன். 3 மாதத்துக்கு போய் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, டெஸ்ட் எடுப்பேன். அதே மாதிரி ஒரு 10 தான் ஏறும். 150லேருந்து 420 வரைக்கும் வந்துச்சு எனக்கு சுகரு. அப்புறம் நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்கம் வருது. திடீர்னு பார்த்தா கண் பார்வை கம்மியாக இருக்குது. இப்படிலாம் பார்த்தேன். சரி, திரும்பி என்ன பண்ணுவோம், இது மாதிரி காரைக்காலில் கொத்துமுனிசா மேடம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நாட்டு வைத்தியர், அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டு என் நண்பர் உங்கள் நம்பரை கொடுத்தாரு. அப்புறம் தான் உங்களை பார்த்து பேசினேன் மேடம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டதுலேருந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது மேடம். உண்மையாக சொல்கிறேன், வெரி கிரேட். நிறைய பேருக்கு இதே மாதிரி நீங்கள் செய்யணும் மேடம். நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லா இன்னும் நீங்களும் மேலே மேலே வளரணும். நிறைய பேர் சுகர் பேஷண்ட்னா குணமாகணும். சரியா. தேங்க்ஸ் மேம், வெரி வெரி தேங்க்ஸ் மேம். உங்கள்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டதுலேருந்து இன்னும் இதோட 2 வேளை தான் சாப்பிட்டுருக்குறேன். ஆனால் இப்பயே அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது மேடம். இது 3 மாதம் கண்டினியூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் கண்டினியூஸ் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. காரைக்கால் கொத்துமுனிசா மேடம், ரொம்ப நன்றி.